விநாயகா போற்றி. தாராபலம் என்னும் தாரைகளின் பலன்களை பற்றி பார்த்து வரும் வரிசையில் பரம மைத்திர தாரையின் முழு விளக்க பலன்களை இப்பதிவில் பார்ப்போம். பரம மைத்திர தாரை என்றால் என்ன? அதன் பலன்களை அனைவரும் அடைவது எப்படி? பொதுவாக அந்த நாட்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் அந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் பலன்களை அடையலாம் என்பது பொது விதி. எந்த ஒரு ஜோதிட பலன்களுக்கும் ஒரு வரியில் பலன்களை உறுதி செய்ய முடியாது. பல ஆய்வுகளும் அதாவது துணை விதிகளும் விதி விலக்குகளையும் ஆராய்ந்துதான் ஒரு பலனை உறுதி செய்ய வேண்டும். அதே போல்தான் தாராபலம் பற்றிய முழு விளக்கங்களையும் இப்பதிவில் விளக்கமாக பார்த்து அதன் பயன்களை நாம் எவ்வாறு அடைய முடியும், நமக்கு எப்போது அந்த பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த பதிவை முழுவதும் பாருங்கள். ஏனென்றால் தாராபலம் வந்தது எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்பதுதான் பொதுவான அனைவரின் கூற்றாகவே இருக்கும். ஆனால் அதற்கு துணை விதிகள் என்ன, விதி விலக்குகள் என்பதை பொதுவாக அனைவரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இப்பதிவில் முழு விளக்கமாக பார்ப்போம். தாரைகள் என்றால் என்ன என்று பொதுவாக முன்பதிவிலே விளக்கமாக பல பதிவுகளில் பார்த்து விட்டோம். எனினும் அவுட்லைனாக சிறு நுணுக்கமாக சிறு விளக்கம் மற்றும் பதிவில் பார்ப்போம். 27 நட்சத்திரங்கள் 3 பிரிவுகள் 9 பிரிவுகளாக பிரித்து 3 அமைப்புகளாக பிரித்துள்ளார்கள். ஜென்மத்தாரையில் அணுஜென்மத்தாரை திரிஜென்மம் என்று பிரித்துள்ளார்கள். அதில் 9 நட்சத்திரங்களும் தாரைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தாரைகள் என்றால் முதல் தாரையிலிருந்து 9 தாரைகளுக்கும் ஒரு ஒரு பலன்கள் கூறி அதன் ஒவ்வொரு பெயர்களும் உண்டு. முதல் 3 தாரைகள், அதாவது உதாரணமாக அஸ்வினி மகம் மூலம், இது ஜென்மம் அஸ்வினி நட்சத்திரம், அணுஜென்ம மகம் நட்சத்திரம், திரிஜென்மம் மூலம் நட்சத்திரம், அஸ்வினி மகம் மூலம் மாதிரி இதேபோல் 9 நட்சத்திரங்களும் 27 வரிசையில் 27 நட்சத்திரம் 9 வரிசையில் அடங்கிவிடும். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ஜென்மத்தாரையில் இருக்கிற ஒரு பலன்கள் எந்த மாதிரி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, முதல் தாரை ஜென்மத்தாரை, 2வது தாரை சம்பத்து தாரை, 3 விபத்து, 4 சேமம், 5 பிரத்யேக், 6 சாதகம், 7 வதை, 8 மைத்திரம், 9 பரம மைத்திர தாரைகளாக பிரித்துள்ளார்கள். இதில் 5 தாரைகள் சுபத்தாரைகள். எது? சம்பத்தாரை, சம்பத்து, சேமம், சாதகம், மைத்திரம், பரம மைத்திரம், இந்த 5 தாரைகளும் சுபத்தாரைகள். விபத்து, பிரத்யேக், வதைத்தாரைகள் அசுபத்தாரைகள். ஜென்மத்தாரைகள் கலப்பு பலன்கள். சில நல்ல காரியங்களை செய்யலாம், சில நல்ல காரியங்களை செய்யக்கூடாது. அதேபோல் சில நல்ல பலன்கள் அந்த நாட்களில் நடக்கும், சில தீய பலன்களும் அந்த நாட்களில் நடக்கும். இதை பற்றி நம் ஜென்மத்தாரை பற்றி இப்பொழுது சம்பத்து, சாதகம், சேமம், மைத்திரம் 4 பார்த்துட்டும் 5வதாக பரம மைத்திர தாரையை பார்ப்போம். பரம மைத்திர தாரை தான் மிக மிக நன்மையான தாரைகளாகும். அதாவது ஒருவருக்கு 9 ஜென்ம நட்சத்திலிருந்து 9வது தாரை, 18வது தாரை, 27வது தாரைகள் நட்சத்திரங்கள் பரம மைத்திர நட்சத்திரங்களாகும். சந்திரன் இந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் நமக்கு கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திர கோச்சார விதிமுறையாகும். அப்படி பார்க்கும்போது நமக்கு பரம மைத்திரத்தால் என்னென்ன பலன்கள் நடக்கும்? பரம மைத்திரத்தார்கள் நட்பு, அதேபோல் சிநேகிதம், கூட்டாளிகள், கணவன் மனைவி உறவுகள், மிக நெருங்கிய நம்பிக்கைக்குரிய நபர்களை தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகள், இதனால் அன்பு, பாசம் போன்ற உணர்ச்சி வசமான அனைத்து வித நற்பலன்களுக்கும் நல்ல ஒரு குணங்களுக்கும் தேர்ந்தெடுக்க நமக்கு சாதகமாகவும் நமக்கு அனுகூலமாகவும் நமக்கு நட்பாகவும் நமக்கு அதி நட்பாகவும் இருப்பதற்கு இந்த தாரை முழு உபயோகத்தை தரும் அமைப்பாகும். பொதுவாக சந்திரன் தன் நட்சத்திர நாட்களில் சஞ்சரிக்கும் போது எல்லா காரியங்களிலுமே நமக்கு நன்மைகள் தான் நடக்கும் என்பது பொது விதியாகும். அது நாம் செய்யும் முயற்சியில்
அந்த நாட்களில் செய்யும் முயற்சிகள் நிச்சயம் சுபமாக முடியும். அன்று ஆரம்பிக்கும் காரியங்கள் சுபமாக முடியும். அந்த காரியங்களும் நல்ல பலன்களைத்தான் வாழ்நாள் முழுவதும் நடக்கும். உதாரணமாக திருமணம் நடந்தால் திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் மற்ற பிரச்சனைகள் பெரிதாக ஏற்படாது என்பதுதான் இதனுடைய சாராம்சமாகும். இதேபோல் நல்ல நண்பர்கள் தேர்ந்தெடுக்கும் போது நண்பர்களால் நமக்கு பெரிய எதிர்ப்புகளோ துரோகங்களோ ஏற்படாது இந்த நட்சத்திரக்காரர்களை நாம் தேர்ந்தெடுக்கும் போது. எனவே முக்கியமாக நாம் நெருங்கிய நம் கூட்டாளிகளையும், அதாவது பொருளாதார ரீதியாக தொடர்பு கொள்ளும் கூட்டாளிகளையும், வாழ்நாள் முழுக்க நம் வளம் தரும் துணையாக வரும் கணவன் மனைவி உறவுகளையும் இந்த நட்சத்திரத்தில் தேர்ந்தெடுத்தால் சிறப்பாகவே அவர்களின் வாழ்க்கை வளமாக இருக்கும். மேலும் பல முன்பு கூறிய பல விதிவிலக்குகள் விதிகள் ஜாதக ரீதியான பொருத்தங்களையும் நாம் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக திருமண பொருத்தத்துக்கு ஜாதக பொருத்தம் தான் முதன்மை நிலையாகும். அந்த வகையில் பரம மைத்திரத்தாரை ஒரு ஒரு நட்சத்திர பொருத்த ரீதியாக பார்க்கும்போது முழு பலனை தரும் நட்சத்திரமாகும். எனவே இந்த நட்சத்திர நாட்களை நீங்கள் நல்ல காரியங்கள் செய்வதற்கும், ஒரு புது முயற்சிகள் செய்வதற்கும், அதேபோல் புதியவர்களை சந்திப்பதற்கும், நமக்கு சாதகமான பலன்கள் வேண்டும், நமக்கு அனுகூலமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த நாட்களில் அந்த காரியங்களை செய்ய முற்பட்டால் உங்களுக்கு அந்த காரியங்கள் இனிதாக முடியும். பொதுவாக வாழ்நாள் முழுவதும் சுப பலன்களைத்தான் தரும் என்பது பொது விதியாகும். அடுத்ததாக இந்த நட்சத்திரங்கள் எல்லோருக்குமே நட்சத்திரங்கள் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது இந்த நாட்கள் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் 9ஆம் நட்சத்திரம், 18ஆம் நட்சத்திரம், 24 நட்சத்திரம் நாட்களில் இந்த நட்சத்திரங்களின் முழு பலன்களை எல்லாருமே அடைய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இதுக்கு நிறைய துணை விதிகள் உள்ளது. நட்சத்திரத்தின் அதிபதி, இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாயாகும். செவ்வாய் ஒரு பாவ கிரகம். ஆனால் பரம மைத்திரத்தாரை எனும் ஒரு சுப பலன்களுக்கு அவர் எப்படி அதிபதியாக காரகத்துவம் கொடுத்துள்ளார்கள் என்றால் அதற்கும் சில நுணுக்கமான உள்ளார்ப்பான விளக்கங்கள் உண்டு. அதை ஏற்கனவே செவ்வாயின் பதிவுகளில் நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளேன். எனினும் செவ்வாய் நம்பிக்கைக்குரியவர், சேனாதிபதி. ஆகவே தான் செவ்வாயை இந்த நட்சத்திரத்தின் நட்சத்திர தாரை இருக்குல்ல, நட்சத்திர தாரைக்கு செவ்வாயை அதிபதியாக நம் முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள். தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் ஞானத்தால் அனைத்தையும் அறிந்தே நம்முடைய ஜோதிட பலன்களை கூறியுள்ளார்கள். அவர்கள் கூறிய விதிகளில் துளியில் மாறாமல் அதன் அடிப்படையில் கருத்துக்களில் தான் இந்த பதிவுகள் நான் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறேன். எனவே இதன் முழு பலன்களையும் நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும். எனவே அந்த தாரை அதிபதியும் நட்சத்திரத்தின் அதிபதியும் அந்த நட்சத்திரத்தின் அதிபதியும் நம்முடைய ராசி லக்னங்களுக்கு நட்பு கிரகங்களாக அமைந்துவிட்டால் பலன்கள் முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதேபோல் அந்த கிரக அதிபதி ஜாதகத்தில் சுப வலுவாக இருக்க வேண்டும், முதல் முக்கியம். அதனுடைய ஆதிக்க காலங்களில் கூடுதல் பலன்கள். ஆதிக்க காலங்கள் என்றால் தசா புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் என்று பிரிக்கிறோம் அல்லவா தசா புத்தி. அந்த காலங்களில் ஏதாவது ஒரு நடப்பு காலங்களும் இருந்து விட்டால் முழு யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாயும் சுபத்துவமாக இருந்து பாவத்தை தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டால் முழு பலன்களை பெற முடியும். அதேபோல் உங்கள் லக்னம் ராசிக்கு இந்த செவ்வாயும் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு பரம நட்சத்திர அதிபதி நட்சத்திரங்கள் வருதில்ல, அந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியின் ஒரு கிரகங்களுக்கும் ஒரு அதிபதி உண்டு. அந்த அதிபதிகளுக்கு அதிதேவதைகள் உண்டு. அந்த அதிபதிக்கும் ராசி அதிபதி லக்ன அதிபதியும் நட்பாகிவிட்டால் கூடுதலான முழு யோக பலன்களை அடைய முடியும். இல்லை என்றால் ஓரளவுக்கு பலன்கள் நிச்சயமாக ஓரளவுக்காவது அனைவரும் அந்த நாட்களில் அடைய முடியும். இது கூடுதலான முழு யோகம் ஒரு 70% கிடைக்கிறேன்றால் எல்லாமே அமைஞ்சிட்டா 100% பலன் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஒரு நுணுக்கமான இது. அதுக்கு மேலே உள் விதிகள், துணை விதிகள், விதி விலக்குகள் பல உண்டுன்னு சொல்லிருக்கிறனால அந்த அமைப்பில் கோச்சாரத்தில் குரு பார்வையில் அந்த நம்மளுடைய நட்சத்திர அதிபதி உட்கார்ந்திருந்தாலோ அல்லது நம்மளுடைய நட்சத்திர சந்திரன் உட்கார்ந்திருந்தாலோ அந்த நாட்களில் நமக்கு முழு யோக பலன்கள் தரும்.
குருவின் தொடர்பு, சுக்கிரனின் தொடர்பு, வளர்பிறை சந்திரனின் தொடர்பு, அதேபோல் புதனின் தொடர்பும் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு அமைந்திருந்தாலும் அந்த நட்சத்திர அதிபதிகளுக்கு அமைந்திருந்தாலும் முழு பலன்களை நாம் அடைய முடியும். எனவே இந்த உள் விதிகளையும் நீங்கள் ஆராய வேண்டும். மேலும் இந்த நட்சத்திரம் பரம மைத்திரத்தாரையில் என்னும் நட்சத்திரத்துக்கு ஜாதக அமைப்புகள் கட்டங்கள் ரீதியாக, ஆதிபத்தியங்கள் ரீதியாகவும், காரகத்துவங்கள் ரீதியாகவும் நாம் கணக்கிடலாம். காரகத்துவங்கள் ரீதியாக நட்புக்கு என்று எடுத்துக்கொண்டால் புதனையும் எடுத்துக்கொள்ளலாம், சுக்கரனையும் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் இங்கு செவ்வாயும் அதிநட்புக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த கிரகங்களும் ஜாதகத்தில் வலுவுடன் இருக்கணும். மேலும் நட்பு ஸ்தானங்கள் என்று எடுத்துக்கொண்டால் உறவுகளின் ஸ்தானங்கள், நட்புகளின் ஸ்தானங்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதன்மை ஸ்தானம் 7ஆம் இடம். நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனை உறவுகளை குறிக்கும் ஸ்தானம் 7ஆம் இடம். 7க்கு திரிகோண ஸ்தானங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 11, 3 ஏன்னா சகோதரர்களையும் அது குறிக்கும். எனவே இந்த ஸ்தானங்களும் இந்த ஸ்தானாதிபதிகளும் நல்ல நிலைமையில் இருந்து விட்டால் உங்களுக்கு இந்த பலன் முழு யோக பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக இந்த ஸ்தானத்தின் அதிபதிகளின் கிரகங்களின் திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சமங்கள் அல்லது அவர்களுடன் தொடர்பு கொண்ட கிரகங்களின் திசா, புத்தி, அந்தரங்கள் நடக்கும் காலங்களில் உங்களுக்கு முழு யோக பலன்கள், இந்த தாரையின் பலன்கள் கிடைக்கும். எனவே இந்த சூட்சமம் என்றால் மறைந்துள்ள உண்மைகள். வெளிப்படையாக தாரையின் பலன் கிடைக்கும் என்று பொதுவாக கூறுவது வேறு, அதனுடைய உள்ளார்த்தமான சூட்சம் என்று அதற்குத்தான் மறைமுகமாக மறைந்துள்ள விதிகள், துணை விதிகள், விதி விலக்குகள் இவைகளையும் அறிந்து கொண்டு நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக அந்த பலன்கள் முழு யோக பலன்களை, பரம மைத்திரத்தாரையின் முழு பலன்களை நீங்கள் அடைய முடியும். திருமண பொருத்தத்திற்கு இதை அவசியம் பயன்படுத்துவதும் ஒரு சிறப்பான வழிமுறையாகும். அதேபோல் கூட்டாளிகள், நண்பர்களை முழு நம்பிக்கைக்குரிய காரியங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் போது இந்த நட்சத்திரக்காரர்களாக அமைந்து விட்டால் உங்களுக்கு முழு நம்பிக்கைக்கு பாத்திரத்துக்குரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த விதத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நட்சத்திர நாட்களையும் நீங்கள் அனைத்து விதமான சுப காரியங்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அனுகூலம், சாதகம் பயன் தரும் அனைத்து காரியங்களுக்குமே பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே இந்த தாரைகளை பற்றிய, உங்கள் ஜென்ம தாரைகளை பற்றிய திரையில் உங்களுக்கு முழு விளக்கமான ஒவ்வொரு நட்சத்திரம் ரீதியாகவும், உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர ரீதியாக என்னென்ன நட்சத்திரங்கள் உங்களுக்கு பரம மைத்திர நட்சத்திரங்கள் என்ற பட்டியலும் வரும். அதேபோல் உங்கள் பரம ஜென்ம நட்சத்திர தாரைக்கு அதிபதி கிரகம், அதி தேவதைகள் யார் என்பதும் திரையில் வரிசையாக வரும். மேலும் தாரை அதிபதி கிரகத்தின் அம்சங்களும் அதிதேவதை விளக்கங்களும் திரையில் வரும். முழுவதுமாக தெரிந்து கொண்டு எதையுமே முற்றிலும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு தான் அதன் பலன் நமக்கு கிடைக்கிறதா இல்லையே, ஓரலாக தள்ளிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோவை ஒரு நிமிஷம் பார்த்து விட்டு தான் அனைவரும் பயன் கிடைக்கவில்லை என்று புலம்புகிறார்கள். இதில் உள்ள சூட்சமான பல விளக்கங்களை நீங்கள் ஆங்காங்கே நான் குறிப்பிடும் விளக்க முறைகளையும் அறிந்தால்தான் முழுமையாக உங்களுக்கு பரம மைத்திரத்தாரின் பலன்களை அடையும் வழிமுறைகளும் தெரியும், வழிபாட்டு முறைகளையும் அறிய முடியும். எனவே நீங்கள் அனைத்து திரையில் தெரியும் அம்சங்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு இந்த நாட்களில் நீங்கள் நிச்சயமாக அந்த தேவதை, அதிதேவதைகளின் வழிபாடுகளையும் வழிமுறை செய்துவிட்டு அதன் பின் இந்த காரியத்தை செய்ய துவங்குங்கள். பொதுவாக இதற்கு தடைகள் விதிக்கும் காலங்களும் உண்டு. 7.5 சனி, ஜென்மச்சனி, ஜலச்சனி, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி நடக்கும் காலங்களும் 6, 8, 12 அதிபதிகளின் தசாபுத்தி காலங்களிலும் நமக்கு கோச்சாரத்தின் தாரைகளின் 100% பலன்களை அடைவது சிரமம்தான். அதன் பாதிப்பு அளவுகளுக்கு ஏற்பவே நம்ம அந்த பலன்களை அடைய முடியும். எனினும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை அந்த அசுப காலங்களிலும் நம்மால் பயன்பட முடியும். எந்த அளவுக்கு என்றால் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை பயன்களையும் பலன்களையும் அடைவதற்கு நிச்சயம் இந்த வழிமுறைகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதுதான் நமது ஜோதிட ஞானிகளின் கருத்தாகும். எனவே தான் இது முக்கியமாக அசுப தசாபுத்தி நடப்பவர்களும் 7.5 சனி, அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி நடப்பவர்களும் முக்கியமாக இந்த நாட்களை பயன்படுத்தி முழு விதமான பாதிப்புகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள உதவும். அதேபோல் முழு யோகங்களை பெற நினைப்பவர்களுக்கும் இந்த நாட்களை யோகமான தசாபுத்திகள் நடந்தாலும் சரி,
அல்லது குரு பலம் குரு பார்வையில் உள்ள அமைப்புகளின் காலங்களிலும் நீங்கள் இந்த நட்சத்திரத்தின் தாரைகளின் பலன்களை சரியாக பயன்படுத்திவிட்டால் 100% பலன்களை உங்களால் நிச்சயமாக முழுமையாக அடைய முடியும். எனவே அனைவரும் பதிவில் உள்ள ஒவ்வொரு கருத்துக்களையும் நுணுக்கமாக அறிந்து புரிந்து செயல்பட்டால் உங்களின் வாழ்க்கை வளமாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.